ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வானத்துக்கு கதவுகள் இருக்கிறது, கதவை தட்டினார்கள். மலக்கு கேட்டார், யார்? ஜிப்ரீல். உங்களோடு வந்திருப்பவர் யார்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கதவை திறந்தார்கள். முதல் வானத்திலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருந்தார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பார்த்து மர்ஹபன் பிப்னி ஸாலிஹ் வன் நபி ஸாலிஹ், சாலிஹான மகனே வாங்கள் என்று வரவேற்றார்கள். ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தோடு சந்திக்கும் பொழுது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வலது பக்கம் பார்த்தால் சிரிக்கிறார்கள், இடது பக்கம் பார்த்தால் அழுகிறார்கள். சொன்னார்கள், ஏன் சிரித்தார்கள் அழுதார்கள் என்று கேட்ட பொழுது, வலது பக்கம் இருப்பவர்கள் சொர்க்கவாதிகளான ரூஹுகள், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து இடது பக்கம் இருந்தது நரகவாதிகளான ரூஹுகள். அதனால தான் இதை பார்த்து சிரித்தார்கள், இதை பார்த்து அழுதார்கள். முதல் வானத்திலிருந்து இரண்டாவது வானத்துக்கு செல்கிறார்கள். சில ஹதீஸ்களிலே வந்திருக்கிறது, ஒவ்வொரு வானத்துக்கிடையில் 500 வருடம் பிரயாணம் செய்ய வேண்டும். ஏன் இன்னும் சயின்ஸ் வானத்தை கண்டுபிடிக்கவில்லை சகோதரர்களே? சயின்ஸிலே இன்னும் வானம் இல்லை, புகை மண்டலம் தான். ஏன் 500 வருடம் எந்த சயின்டிஸ்ட் வாழ்ந்தார் கண்டுபிடிப்பதற்கு? யார் வாழ்ந்தது கண்டுபிடிப்பதற்கு? சகோதரர்களே, முதல் வானத்திலிருந்து இரண்டாவது வானம், இரண்டாவது வானத்தை அடைந்த பொழுது இரண்டாவது வானத்திலே அல்லாஹ் 2 நபிமார்களை வைத்திருந்தான். ஒன்று யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், அடுத்தது ஈசா அலைஹிஸ்ஸலாம். இந்த 2 பேரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை வரவேற்றார்கள். மர்ஹபன் பிப்னி ஸாலிஹ், மர்ஹபன் பின் நபி ஸாலிஹ், சாலிஹான நபியே வாருங்கள் என்று வரவேற்றார்கள். இரண்டாவது வானத்திலே அவர்களை சந்தித்துவிட்டு மூன்றாவது வானத்துக்கு சென்றார்கள். மூன்றாவது வானத்திலே ஹஸரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இருந்தார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வரவேற்றார்கள். ஏன் அல்லாஹ் இந்த நபிமார்களை வைத்திருந்தான் தெரியுமா? நபி அவர்களுக்கு இந்த பிரயாணத்துடைய பாக்கியம் கிடைத்தது முழு உடம்பிலும் கல் அடிபட்டதற்கு பிறகு. 52 வயது ஒரு வயதாளிக்கு கல்லால் அடித்தால் எவ்வாறு இருக்கு? எங்களுக்கு என்று சொல்லால் அடித்தாலே தாங்க மாட்டோம். எங்களுடைய மனசு எந்த அளவுக்கு என்றால், எங்களை பத்தி ஒருவர் கதைச்சிட்டார் என்று கேள்விப்பட்டா மனசு தூள் தூளா வெடிக்குது, தூள் தூளாக வெடிக்குது எங்களோட மனசு. இவன் எங்களை பத்தி கதைச்சிட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடுவுல நித்தாட்டி வைத்து தாயிஃபில், தாயிஃபுடைய அவ்வளோ மக்களும் கல்லால் அடித்தார்கள். முழு உடம்பாலையும் ரத்தம் ஓடி செருப்பு கலட்ட முடியாத நிலைமை. இதற்கு பிறகுதான் அல்லாஹ் இந்த பாக்கியத்தை கொடுத்தான். இந்த நபிமார்களை எல்லாம் அல்லாஹ் வானத்தில் ஏன் வைத்திருந்தான் தெரியுமா? நபி அவர்களுக்கு விளங்குவதற்கு உங்களை மாதிரி கஷ்டப்பட்டவங்க தான் எல்லாம்.